ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா? 100 days டாஸ்கில் இன்றைக்கி நம்ம 16வது நாளாக கிராஸ் பண்ணுறோம். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் இந்த 10 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இங்கே இருக்க பெருவாரியான நபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கில் நம்ம ஃப்ரெண்டோ நம்ம நெய்பரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இப்படி பை பண்ணேன், இப்படி செல் பண்ணேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சிஸ்டம் என்ன, இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது, சரிங்களா? அதனால தான் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்கிறது, நீங்கள் ட்ரேட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸை கற்றுக்கிறதுல எஃபர்ட்டை கொடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சிக்க தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ட்ரேடிங் அப்படின்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டேட்டா. இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா லார்ஜ் டீல் அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா பல்க் டீல், பிளாக் டீல், இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயமே என்ன அப்படின்னா, இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ட்ரேடரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் மேலே போகும். தொடர்ச்சியாக விற்றா தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேர் கீழே இறங்கும். முன்னாடி கம்பெனியோட ஷேரை, சரிங்களா, 1% அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 0.5 இருக்குது, 0.5 இருக்குது. அதாவது 1 கோடி ஷேர் அதாவது பல்க் டீல் அப்படின்னா அந்த கம்பெனி 1 கோடி ஷேர் வச்சுருக்கு, சரிங்களா? இதில் மல்டிபிள் ட்ரேடர் எல்லாரும் சேர்ந்து, சரிங்களா, ஒரு 50,000 ஸ்டாக் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இது உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா பல்க் டீலில் வரும். பிளாக் டீல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பட் இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா 5 லட்சம் ஷேர் வாங்கியிருந்தாலோ இல்லை அப்படின்னா 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும், சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருந்தாலோ உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா பிளாக் டீலில் வரும், சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இரண்டாவது தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதே மார்க்கெட் டேட்டா தான். என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இப்போ மார்னிங் 9:15 தான் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும். பட் இங்கே 9:08 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெஃப்டியில் இருக்க 50 கம்பெனி எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேஜரான கம்பெனிஸ் நெகட்டிவில் இருக்கா, சரிங்களா? இப்போ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பஃபராக இருக்குது பாருங்கள், டிக்ளைன், சரிங்களா? மொத்தம் 49 கம்பெனி நெகட்டிவில் இருக்குது, அன்சேஞ்ச். நேற்று இன்றைக்கும் பெரிய லெவலில் ஒரு மாற்றமும் இல்லை, சரிங்களா? அட்வான்ஸ் அப்படின்னா சில கம்பெனி பாசிட்டிவில் இருக்கும்ல, இன்றைக்கி அந்த கம்பெனி பாசிட்டிவில் இல்லை, இன்றைக்கி 0, சரிங்களா? இதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மார்னிங்கில் இந்த மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, சரிங்களா? தேர்ட் என்ன அப்படின்னா அபவுட்டுக்கு வாங்க. இங்கே ஹாலிடேஸ் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ட்ரேடில் உட்காந்துருப்போம், சரிங்களா? அன்னைக்கு பார்க்க ட்ரேடில் எந்த வேல்யூமே மொமெண்டமே இருக்காது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அன்றைக்கி ஹாலிடேவாக இருக்கும், சரிங்களா? இது வேலிட் இல்லைன்னு நினைப்பீங்க. பட் எப்போதுமே மந்த்லி ஒன்ஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ நீங்கள் மார்ச் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து 26ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் லீவ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இடம் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா என்னைக்கு ஹாலிடே அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா அதே மார்க்கெட் டேட்டா தான். இங்கே இண்டிசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா செக்டாரல் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். இதில்
சரிங்களா? ட்ரேடருக்கு பயன்படக்கூடியது. சரிங்களா? நெஃப்டி ஆட்டோ, நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், நெஃப்டி எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். சரிங்களா? அப்புறம் நெஃப்டி ஐடி, நெஃப்டி மீடியா. ஸோ இந்த செக்டார் நீங்கள் வந்து மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேட் எடுக்கணும், ஏதோ நல்ல நியூஸ் வந்திருக்கு, மெட்டலை பற்றி நல்ல நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதில் வந்துட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், வால்யூம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். செக்டார் வைஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அப்புறமா 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட் டேட்டா. சரிங்களா? இதில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா டாப் கெய்னர், டாப் லூசர், அதாவது டாப் 20ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சரிங்களா என்ன, லூசராக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் கெய்னர் ஏன் வந்துட்டு வரல, 5வது பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை கெய்னர் ஏன் ஷோ ஆகலை அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாக் பெரும்பாலும் வரல. சரிங்களா? ஸோ அதனால் ஏன்னா மார்க்கெட்டே நெகட்டிவ் தான். லூசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணுவீங்க, அந்த ஷேர் வந்து மேலே போகச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை பண்ணுவோம். சரிங்களா? இது இன்ட்ராடேயில் ஒரு சிஸ்டம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஷேர் வந்து கீழே விழும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், செல் பண்ணி ஒரு 100 இப்போ அன்புசீலன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அது கீழே விழுன்னு தெரிஞ்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், செல் பண்ணி 100ல் செல் பண்ணி 90ல் பை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி மார்க்கெட் நெகட்டிவான இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். இது இன்ட்ராடேக்கு அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அப்புறம் 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 52 வீக்ஸ் ஹை, அதாவது இந்த இன்வெஸ்டருக்கு முக்கியமானது. சரிங்களா? இது வரைக்கும் இல்லாத உச்சம். எப்போதுமே வந்து நீங்கள் வந்து ட்ரேடில் பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக தான் ட்ராவல் ஆகும். சரிங்களா? இருக்கையிலே ஒரு ஹை வச்சுருக்கும். இப்போ வந்து 110 தான் ஹை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே சரியும். ஆனால் பட் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி தான் ட்ராவல் ஆகும். அங்கே இருக்கிற ஒரு இன்ச் பாயிண்ட்டில் கூட ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 6வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அந்த 52 வீக்ஸ் ஹையை ரீச் ஆன ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரியும் போது அதில் சின்னதாக நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டாக்கை தொடர்ந்து பை பண்ணால் என்ன ஆகும், ஷேர் வந்து மேலே போகும், தொடர்ந்து விற்றா என்ன ஆகும், கீழாகும். அப்போது இந்த மாதிரியான 52 வீக்ஸ் ஹையை ரீச் ஆகக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? இதிலலாம் யாருன்னா இன்வெஸ்டர் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டை உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு ஷேரையோ எதையோ நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க. சரிங்களா? அப்படி வாங்க நினைக்கும் போது நம்ம தேடும் போது கிடைக்காது, எங்கே போய் எடுக்கணும்னு தெரியாது, எந்த செக்டார் தெரியாது, கம்பெனி நேமே தெரியாத பட்சத்தில் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இதில் வந்து டாடா ஸ்டீல் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்துடும். சரிங்களா? நீங்கள் அதை பற்றின டேட்டாஸ் இங்கே நீங்கள் மேலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இது 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதனுடைய டேட்டாஸ் எல்லாமே இந்த சைட்டில் இருக்கும். சரிங்களா? அப்புறம் 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மேலேயே டைப் பண்ணி இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டெரிவேட்டிவ்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, அது பக்கத்துலேயே ஆப்ஷன் செயின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் செயின். சரிங்களா? ஸோ அதனுடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ட்ரேடுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய டேட்டாஸும் ரொம்ப முக்கியமானது. ஸோ மேலே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்டாக் போகணுமோ எடுத்துக்கலாம். 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் வேணாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்தும் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா லிஸ்ட். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அதை பேஸ் பண்ண நியூஸ் எல்லாமே, அப்டேட் ஆன நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இதனுடைய பிடிஎஃப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ சில டேட்டா எடுக்கிற பட்சத்தில் சரிங்களா நீங்கள் மேலே இங்கே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரிங்களா? இங்கே லாங்குவேஜ் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தக்கன நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? பட் இந்த இடத்துலே மேஜரான விஷயங்கள் இருக்கும். இதில் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சரிங்களா? இதில் என்னென்னா இது இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் பயன்படக்கூடிய இடம். சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா
எந்த ஐபிஓ இனிஷியேட் ஆகுது அப்படிங்கிறது அப்கமிங், சரிங்களா, என்னென்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த 10 பாயிண்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.